இன்னைக்கு நம்ம லிவிங் 0 rupees to தர்ஷன் 12 ஜோதிர்லிங்கா சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 8 கோயிலையும் நம்ம ட்ரீ பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீமா சங்கருக்கு தான் போயின்னு இருக்கோம். பாடி ஒரு சம்பவம் இருந்துச்சு, அது அப்புறமா சொல்கிறேன் என்னாச்சு. நேற்று நம்ம இங்கே தான் படுத்துட்டு இருந்தோம். லைனு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு போல். இங்கே பாருங்க மலை. பஸ் ஸ்டாப் உங்களுக்கு என்ன கண்ணு தெரியுதா? ஃபுல்லு பார்க்க அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். அங்கே வேஷ்டி கட்டின வந்து இருக்கானே, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஹாய் மச்சீஸ், பாடி ஒரு சம்பவம் இருந்துச்சு, அது அப்புறமா சொல்கிறேன் என்னாச்சு. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம இங்கே டெம்பிள் கிட்ட நம்ம கேதார்நாத் டெம்பிள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது யாருக்குமே இல்லை, நம்ம ஆண்டி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆண்டி பார்த்தா நம்மளுக்கு 500 கொடுத்தாங்க. அது அவங்க நம்ம தமிழ்கார் லாஸ்ட் டேல ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்கார் ஃப்ரெண்டாக இருக்காங்க. தேங்க்யூ. ஓகே, நம்ம ஃபைனலி நம்ம டெம்பிள் 500 சேல் பண்ணிட்டோம். வாங்க டெம்பிளுக்கு போகலாம், ரெடி ஆகிட்டு இப்போ. நேற்று நம்ம இங்கே தான் படுத்துட்டு இருந்தோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம கத்தில் எழுந்த உடனே நம்ம டெம்பிளை சேல் பண்ணிட்டோம் 500 ருபீஸ்க்கு. நம்ம தமிழ்கார் அவங்க கிடைச்சாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சேல் பண்ணேன். இங்கே பாருங்கள், காத்தால நைட்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான்ப்பா இருக்குது. பக்கத்து விகிதத்துலலாம் என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, தூங்கினே இருந்தேன் நான். டக்குன்னு இப்படி கண்ணு எழுந்துட்டு பார்த்துன்னுக்குறேன். ஒருத்தன் அந்த மூஞ்சிக்கிட்ட எடுத்து மூஞ்சி வச்சுருவானா, என்னடா இவன் பண்ணினுக்கிறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஏதோ பள்ளி வந்துச்சாப்பா. அதுக்கு தெரியும் சுற்றினுக்கிறான் அவன். நான் 2 நிமிஷம் காப்பி ஆகிட்டேன். தூங்கினேன் டக்குன்னு கண் தந்தோம். யாருன்னே தெரியாது வந்து மூஞ்சி இப்படி வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? 2 நிமிஷம் சைக்கு ஆயிடுச்சு. அது வீடியோ பிடிச்சிக்கிறான் பாருங்கள், பல்லு தெரியுன்னு போடுது. வீடியோ போடுறவங்களுக்கு நீங்களே குஷி ஆகிடுவீங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா திரும்ப தூங்கிட்டு இருந்தேன்னா அப்புறமா நம்ம ஆண்டி தமிழ்கார ஆண்டி ஃப்ரெண்டாக இருந்தாங்களே, அவங்க எழுப்புறாங்க. சரிப்பா நம்ம குளிக்க போயின்னு அப்படின்ட்டு. சரி ஆண்டி அப்படின்ட்டு, அப்பா உங்ககிட்ட கேட்ட இந்த மாதிரி டெம்பிள் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு. உப்பா சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோன்னாங்க? நான் 300 ரூபா சொன்னேன். ஆண்டி நம்மளுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சேல் டெம்பிள் 500 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டோம். இன்னும் நம்மக்கிட்ட 2 பீஸ் இருக்குது. வாங்க 2 பீஸ் சேல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம். ஓகே, என்னடா காசு இல்லை என்னடா பண்ணுறது என்ன கடவுள் மாதிரி அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க. வாங்க இப்போ போய் எங்கே போயிருந்தா குளிச்சுட்டு வரதா அப்படின்னு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஃபாகு அப்படிக்கா போடுது. ஃபுல்லாக புகையாக இருக்குது. இங்கே குளிக்கலான்னு வந்தா லைனாக க்யூவாக நின்று இருக்காங்க. சரி அப்புறமா நம்மளும் க்யூ நின்று ஃபைனலி நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. பின்னால் ஃபுல்லாக பார்க்க போயிருந்தா அவங்களுக்கு. சரி வாங்க போய் துணியை தச்சுட்டு கோயிலுக்கு. ஹாய் மச்சீஸ், டைம் எவ்வளோ தெரியுமா? இப்போது கரெக்டாக 4 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. தண்ணி வர இங்கே இந்த பாக்கு ஃபுல்லு சில்லுன்னு இருக்குப்பா. போய் குளுன்னு இருந்துச்சு. டகான்னு குளிச்சுட்டு பட்டுன்னு வெளியே வந்துட்டேன். சரி வாங்க அங்கே போகலாம். நம்ம ரூம்கிட்ட மீன்ஸ் ரூம் இல்லை, இது டெம்பிள். 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க தூங்குறதுக்கு நைட் மட்டும். குளிச்சுட்டு வந்து பார்த்தா இன்னும் நிறைய பேர் தூங்கி தான் இருந்தாங்க. நம்ம செடி அங்கே இருக்குது பாருங்க, நம்ம செடி. நானும் இந்த ஃபாகெல்லாம் காத்தாலேருந்து போவோம் க்ளீனாக கவர் பண்ணலான்னு நினச்சா நைட் எப்படி இருந்துச்சோ காத்தாலையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ டைமு 5 மணி ஆக போகுது. 4:30 4:30 மணி. 5 மணிக்கு இன்னும் 1/2 hour இருக்குது. கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் வாங்க. இப்போவே கம்மியாக இருக்கும் ரஷ்ஷு, இல்லைன்னா ஃபுல்லு ரஷ்ஷாக இருக்கும். அதனால தான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்து பீமா சங்கர் கோவில். இங்கே பாருங்க, இப்படியா இறக்கி உள்ளே போகணும். எதுவுமே தெரிஞ்சுன்னு இல்லைங்க, ஃபுல்லு ஃபாகு. ஹாய் மச்சீஸ், பாதி தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு, நம்ம தான் பில்பத்திர செடியாக தந்துருக்கோமே. நம்ம அதே மாதிரி நம்ம செடியிலேருந்து ஒரே ஒரு பில்பத்திரை பிச்சுன்னு போகலாம் இப்போ நம்ம சாமிக்கு. ஓகே, ஒரே ஒரு பில்பத்திரை. வாங்க போகலாம் கோயிலுக்கு. மச்சீஸ் கோயிலுக்கு உள்ளே பொறுத்து இங்கே தான் லைன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் லைனு. வாங்க போய் டிப்பே நிற்கலாம் லைனில். நாயனாவும் இங்கே நின்னா கோயில் கிட்ட தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்படிக்காக லைனில் நின்றுட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது லைனு ரொம்ப தூரம் போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் லைனில் ஜம்ப் வச்சுட்டு கிட்ட போய் ஜாயின் ஆகலாம். கிட்ட வந்து பார்த்தேன், இங்கேயே எகிரி குச்சா நம்மளை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு லைனு கொஞ்சம் லைட்டாக பின்னால் ஜம்ப் வச்சிட்டேன். இல்லை ஜம்ப் வச்சு முன்னே யாரும் திட்டக்கூடாதுன்னு அப்படியே வீடியோ பிடிக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக சபாலிஃபிகேஷன் பண்ணேன். கரெக்டாக நம்ம ஜம்ப் வச்சு முன்னே கேட் ஓப்பன் பண்ணாங்களா, எல்லோரும் கோயில் உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலி 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க கோயில். எல்லாம் உள்ள
வாங்க போகலாம் சாமி பார்க்கலாம். ஜம்ப் பண்ணி உள்ளே வந்ததுனால நம்ம சாமியோட ஃபஸ்ட்டு பூஜை பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, உள்ளே பூஜை பண்ணின்னு இருக்காங்க. இதுக்கு எங்கேருந்து க்ளீனாக சாமி இருக்கிறது உங்களுக்கு மாதம் தான் டிவியில் தெரியும். ஓகே, டிவிலேயே பார்த்து சந்தோஷப்படுங்க. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம பீமா சங்கர் சாமியும் தரிசனம் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம டோட்டலாக 9 சாமி 9 ஜோதிலிங்கத்தை கவர் பண்ணிட்டோம். இன்னும் 3 ஜோதிலிங்கம் தான் இருக்குது. வாங்க அதுவும் பார்த்துக்கலாம், அதுவும் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா நம்ம செடியை பிளான் பண்ணதாக போயின்னு இருக்கேன். வாங்க போகலாம். நம்ம செடியை பிளான் பண்ணதுக்கு எல்லாம் இருட்டாக இருக்குது, 6 மணி. கொஞ்சம் வெளிச்சம் ஓட்டும். நம்ம செடி நல்ல இடமா பார்த்து பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்தே ட்ரிம்பகேஸ்வருக்கு போகலாம். ஓகே சரி வாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போய் பேக்கில் எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு போய் டீ குடிக்கலாம்ப்பா, குளிருது. நான் அது ஒரே ஒரு விழுப்பத்தில் எதுவும் பண்ண தெரியுமா, நான் கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு என் கையால் சாமி தலைமையில் வச்சுன்னு இருக்கேன். வச்ச முன்னே பால் ஊற்றின்னு இருக்காங்க தலைமையில் அபிஷேகம் பண்ணிருக்கேன். ரொம்ப குஷியாயிடுச்சு எனக்கு. ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போனேன். இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்தேன். நம்ம வில்பத்திர ஒரு எல்லை எதுவுமே நம்ம சாமிக்கிட்ட வச்ச முன்னே சாமி அதை எடுத்துக்கிட்டேன் நம்ம அப்பா. ஓகே, எப்படியோ நம்ம லைனில் எகிரி குச்சி உள்ளே போய் சாமி பார்த்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நம்ம அப்புறமா இப்போ தான் தெரியுது நேற்று ஏன் நம்மளுக்கு ரூம் கிடைக்கலன்ட்டு. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லா ரூமும் புக்கு. ஹாய் மச்சஸ், நம்ம எப்படியோ 20 ஜனத்தில் இங்கே வந்து நிற்கலை. இங்கே ஜம்ப் வச்சு கிட்ட போயிட்டு ஜம்ப் வச்சு கிட்ட லைனில் ஜாயின் பண்ணியிருந்தால உள்ளே போயிட்டு கரெக்டாக சாமி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறப்போ அந்த பூஜையை பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம சிவப்பா பண்ணி கொடுத்தாரு. இல்லைன்னா இந்த லைன்லேயும் நின்று போயின்னு எல்லா சிவப்பாவோட மகிமை. நம்ம சிவப்பா என்னோடய ஃபஸ்ட் பூஜை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காரு. அதனால தான் நான் எகிரி குச்சி உள்ளே போயிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் பூஜை பண்ணுறப்போ பார்த்துட்டு என்னோடய கையால் பில்பத்திரையை சிவப்பாக்கு வச்சு நான் வச்ச முன்னே அது பாலால் அபிஷேகம் பண்ண வச்சுக்கினாரு. எல்லாம் சிவப்பாவோட மகிமை இல்லையா? சரி வாங்க இப்போ போயிட்டு ரூம் கிட்ட போயிட்டு ஃபோன் சார்ஜர் போடலாம். சார்ஜர் கம்மியாக இருக்குது, பவர் பேங்க்கில் சார்ஜர் போடலாம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு போய் டீ குடிக்கணும், ரொம்ப குளிருது. லைனு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு போல். இங்கே பாருங்கள் மழை வந்துன்னு இருக்குது. எல்லாம் ரெயின் கோட்லாம் போட்டு லைனில் நின்று இருக்காங்க. எப்பா எப்படியோ கடவுளே சிவாப்பா என்னை காப்பாற்றிட்டப்பா நீ. சரி வாங்க போய் டீ குடிக்கலாம். செம்மையாக குளிருது பிரதர். அப்புறம் டீ கடை தேடி டீ கடைக்கு வந்து ஒரு டீ 12 ரூபா, ஒரு பிஸ்கெட் 5 ரூபா, டோட்டலாக 17 ரூபா ஆச்சு. டீ ஒரு பிஸ்கெட் 17 ரூபா. இப்போது நம்ம செடி பிளான் பண்ணோம். அதனால தான் ஒரு நல்ல இடமா தேடிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இங்கே கோயிலேருந்து வெளியே வந்தோம்னே ஒரு ஜாகா கிடச்சிச்சு. இது சின்ன சிவப்பா டெம்பிள். அதனால இங்கேயே செடி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாகா தேடி இருந்தேன். சாமி சாமி எல்லாம் சரி சாமி, ஒன்னு கேட்டா தப்பா தப்பா, வேற யாரும் துணையில்ல கூட வரவில்லை, எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா. செஞ்ச தப்ப சரி பார்த்து கொஞ்சம் மேடேத்து, இந்த வரம் போதும் அப்பா. பீமா சங்கர்லையும் நம்ம செடி பிளான் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா ட்ரிம்பகேஸ்வருக்கு தான் போக போகிறோம். ஓகே ஹாய் மச்சீஸ், வாங்க தண்ணி குடிச்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துருந்துச்சு. இதை போய் நம்ம செடி தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு
கிளம்பினே இருக்கிறதாங்க பாருங்க, ஃபுல்லு நைட்லேருந்து இப்படி தான்ப்பா இருக்குது. ஃபாகு ஃபுல்லு ஃபாகு. சுற்றி நல்லா இருக்கிற பிளேஸ் என்ன கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு வச்சா எங்கே பார்த்தாலும் வெறும் புகை மூட்டியமாகவே இருக்குது, வெள்ளை வெளியாகவே. என்னன்னு காமிக்கிறது உங்களுக்கு நல்லா பாருங்க, என்ன தெரியுது, வெள்ளை வெளியாக தெரியுதா? ஃபைனலி நம்ம இங்கே ஒரு சின்ன சிவாப்பா கோயில் இருக்குது. அந்த சின்ன சிவாப்பா கோயில் பக்கத்துலேயே நம்ம அங்கே செடி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பில்பத்திர செடி யாராவது சிவாப்பா பூஜை பண்ணோம்னா அங்கே அப்படி பிடிச்சிக்கின்னு இப்படி பூஜை பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு பூ பிச்சு உள்ளே நம்ம சிவாப்பாக்கு பூஜை பண்ணிட்டு போகலாம். ஓகே, இயற்கையோ தண்ணி ஊற்றுது, நம்மளும் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா மழை வந்து மழை தூரம் போட்டுன்னு இருக்கு. ஓகே வாங்க நம்ம செடி தண்ணி ஊற்றலாம். செடி பிச்சுன்னு அங்கே போய் நம்ம சிவாப்பா கேட்கலாம் வாங்க. ஓகே, ஒரு பில் பத்திரம் எடுத்துன்னு அவங்க உள்ள போய் சிவாப்பா கேட்கலாம். நந்தி பை எல்லாரும் நல்லா இருக்கும். யாருமே இல்லை உள்ள, இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். ஹாய் மச்சீஸ், பார்த்தீங்களா ஃபைனலி நம்ம வச்ச செடியிலேருந்து செடி பிடிச்சின்னு நம்ம போய் நம்ம அப்பா பூஜை பண்ணோம். மழை வந்து இருக்குது, உங்களுக்கு எதான் நினைக்கிறேன் பின்னால் மழை தூரல் பண்ணுறது. ஓகே, இயற்கை நம்ம செடி தண்ணியை ஊற்றின இருக்குது, நம்ம சிவா போட்டு ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க இப்போ இங்கே நம்ம ட்ரிம்பகேஸ்வருக்கு போகலாம். ஓகே, ஓகே மச்சி, ஃபைனலி நம்ம பீமா சங்கரில் நம்ம செடி பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பாதை, இந்த நதிகள், இந்த பனி, இந்த மைதானம் எல்லாமே என் கூட பேசுது. 2 வருஷம், 1000 மைல் தூரம், வித்தியாசமான மனிதர்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கும் போது எவ்வளவோ புது புது விஷயங்கள், எவ்வளவோ கதைகள். ஒவ்வொரு இடமும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த கத்துக் கொடுக்குது. இயற்கையிலிருந்து கேட்கிற ஒவ்வொரு சத்தமும் எனக்கு அமைதியை புரிய வைக்குது. எனக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பீமா சங்கர் டெம்பிள் தரிசனம் முடிஞ்சு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நைட் நம்ம திரிம்பகேஸ்வருக்கு போகலாம் வாங்க. நைட் கூட திரிம்பகேஸ்வர் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு செடி பிளான் பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி. போய் சாப்பிட்டு பஸ் ஏறிக்கலாம் வாங்க திரிம்பகேஸ்வர் போகலாம். அவங்க ஹோட்டலில் இட்லி எவ்வளோன்னு கேட்டேன்னா 2 இட்லி 50 ரூபாய் அப்படின்னாங்களா. அதனால எங்கே சாப்பிடலாமா இல்லை கீழே போய் சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டேன் இருக்கேன். இருங்க யோசிச்சுட்டு கண்டிப்பாக. பஸ் ஸ்டாப் உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதா? ஃபுல்லு பாக்கு போட்டுட்டு இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. அப்படிக்கா அந்த ஆர்ச்சி மாதிரி இருக்குது, அதுக்கு அப்படிக்கா பஸ் ஸ்டாப். கீழே போய் சாப்பிட்றதுக்கு பஸ் எடுக்கல, அதெல்லாம் 3 பிஸ்கட் வாங்கிக்கணும், 30 ரூபா ஆச்சு. இப்போ இங்கேருந்து டைரெக்ட் நாசிக் பஸ் இல்லைன்னாங்களா. சரி அப்போ இங்கேருந்து மான்சூர் போகிறோம். நாங்கள் இங்கே ஒரு சின்ன கார் மாதிரி இருந்துச்சு, 150 ரூபா சொன்னாங்க ஒருத்தருக்கு மான்சூர் போகிறதுக்கு. ஓகே ஏறான்னு சொல்லிட்டு ஏறி காரில் உக்காந்துன்னு வாங்க மான்சூருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நேற்று நைட் நம்ம இங்கே போகிறப்போ எனக்கு இப்போ தான் தெரியுது எதுக்கு அப்படி குளிர்ச்சின்ட்டு. இங்கே பாருங்கள், நேற்று நைட் கவர் பண்ண முடியல, இப்போ பாருங்கள் பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கல. ஸோ நம்ம பிஸ்கட் வாங்கியிருந்தோம் இல்லையா, இங்கே ஒரே ஒரு டீ 1 டீ வாங்கிக்கின்னு பிஸ்கட் தொட்டு குச்சேன். டீ 20 rupees. ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம மான்சூரில் வந்து நம்ம அண்ணா ட்ராப் பண்ணாரு. தேங்க்யூ பாய் ஃபார் ட்ராப்பிங். ஓகே, அண்ணா கிட்ட பவர் பேங்க் சார்ஜர் போட்டிருந்தேன், பவர் பேங்க் எடுத்துக்கினேன். இப்போ அண்ணாக்கு 150 rupees பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. ஹாய் மச்சீஸ், அப்படியே முன்னால் போய் லெஃப்ட் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக போக பஸ் வருவாங்க. பஸ் ஸ்டாப் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் அங்கே ஏதோ ரைட் எடுத்துங்குது. வாங்க அவங்க ஒரு மணி லெஃப்ட் எடுத்துட்டு நாசிக் பஸ் பயங்கரமாக சாரி திரிம்பகேஸ்வர் பஸ் ஸ்டேட்டாக இருக்கான்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நாசிக் போய்ட்டு அங்கே திரிம்பகேஸ்வர் வாங்க.
ஹாய் மச்சி, சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போகலான்னு நான் வச்சுருக்க பஸ் கரெக்டாக வரச்சா. சரி பஸ் எங்கன்னா ஹோட்டல் நீ கேட்பாங்க, அப்போ சாப்பிட்டு தான் வச்சுக்கிறேன். பஸ் ஏறிட்டேன், லேட்டாக பஸ் வேறு எடுக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. போய் மேலே எங்கன்னா சாப்பிட்லாம். பஸ்ஸுக்கு எவ்வளோ டிக்கெட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 262 ரூபாய். இங்கே நாசிக்கு, நாசிக்கிலேருந்து ட்ரிம்பகேஸ்வருக்கு எவ்வளோ ஆகும் தெரியல, அது அப்பா சொல்கிறாங்க. ஓகே. ஹாய் மச்சீஸ், இப்போ எங்கே இறங்கி போயிருக்கேன்னா பஸ் நிற்கிறாங்க. ஆல்ரெடி பிஸ் அடிச்சுட்டு பஸ் எடுக்குது, சாப்பிட்லாம்ப்பா. எவ்வளோ 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்கிறதா தான். வெஜ் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன் நான். 130 ரூபா, மினிமமே 100 ரூபா இருக்குது. 100 ருபீஸ் சாப்பாடு ஐட்டமு. அதனால் என்ன பண்ணுறது, பசி வரவா, சரி போனால் போதும் வயிற்றுக்கு தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு 130 ரூபா கொடுத்து ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபோன்லேயே பவர் பேங்க்லேயே சார்ஜர் கலையாச்சா, சரி சார்ஜர் போடலாம், ப்ளக் பாயிண்ட் இருக்குன்னு போய் போட்டு பார்த்தா வேஸ்ட்டாக வச்சுக்கிறாங்க, சார்ஜரே அவ்வளோ அதில். ஸோ சேட். ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம நாசிக் பஸ் ஸ்டாப் வந்தோம். டைம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 3:45. சரி வாங்க ட்ரிம்பகேஸ் பஸ் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பஸ் ஏறிட்டு. பழைய சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸு பாருங்கள். இங்கே பஸ்ஸு கேட்டால் இங்கேலாம்ப்பா, இங்கேருந்து ஆப்போசிட் போ அப்படின்னாங்களா. சரி அப்போ நடந்துன்னு போனேன், இங்கேருந்து ஆப்போசிட்டில் பஸ் இருக்குன்னாங்க. அங்கே போனால் நம்ம போன முன்னே 10 நிமிஷம் விட்டு கரெக்டாக பஸ் வந்துச்சு. நாசிக் தெரிதா எங்கள் ட்ரிம்பகேஸ்வருக்கு. ஓகே பஸ்ஸில் ஏறி இப்போயே சீட்டை பிடிச்சிட்றான்னு சொல்லிட்டு சீட்டில் உக்காந்து சைடில் பார்த்தா நான் பண்ணிட்டுறேன். நான் விசிலாச்சு பஸ் ரிவர்ஸில் வந்து நினச்சி. நாசிக் டு ட்ரிம்பகேஸ்வர் 73 ருபீஸ் பஸ் டிக்கெட். ஃபைனலி நம்ம ட்ரிம்பகேஸ்வர் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து டெம்பிள்னா 1 கிலோமீட்டர் நியர்பை தான் இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம இப்போ இங்கே ஃப்ளவர் ஷாப் எங்கே இருக்குதுன்னு தேடின்னு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வாங்கிட்டு போயிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷாப் எங்கே இருக்குது. ஃப்ளவர் ஷாப் எதுவுமே இல்லைப்பா, இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போது. இதுதான் ட்ரிம்பகேஸ்வர் டெம்பிள். ஓகே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பேக் லக்கேஜெல்லாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு லக்கேஜ் வச்சேன். அது 50 ருபீஸ் ஆச்சு லக்கேஜ்க்கு. ஹாய் மச்சீஸ், லக்கேஜ் அங்கே வச்சுருக்கோம் 50 ருபீஸ் லக்கேஜ்க்கு. சரி வாங்க கோயிலுக்கு போயிடலாம். ஓகே, லாக்கர் ரூமில் வச்சிட்டேன். இப்போ எப்படின்னா எத்தனா பண்ணி எங்கன்னா ஒரு இடத்துல செடி வாங்கி வந்து லாக்கர் ரூம் கிட்ட அவங்ககிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ண போகலாம். ஓகே. ஹாய் மச்சீஸ், செடி கிடைக்கல. பார்த்தது இங்கே 15 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் யாருன்னா பக்கத்தில் கேட்கலான்னா இங்கே எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இல்லை. அங்கே ஒரு மாங்காய் மரம் பார்த்துருக்கேன் சின்னது, அதே பிச்சு எங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு யாருன்னா ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பாடு அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுத்துடலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஓகே ஃபஸ்ட்டு அவங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். அப்பா என்ன வழி சொல்லுவார். கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே க்யூவில் நிற்கிறப்போ போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் மூலஸ்தானத்தில் என்ன நடக்குதோ அது லைவாக டிவியில் காமிச்சுன்னு இருக்காங்க. பார்த்துட்டே வாங்க நீங்கள் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. நானும் அதில் டிவியில் பார்த்துன்னு ஜாலியாக அங்கே போகிறவங்களாம் கோல் குத்துன்னு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்ட் ஆகணும். ஃபைனலி நம்ம ட்ரிம்பகேஸ்வர் சாமியும் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வெளியே போய் நம்ம ஃப்ளவர் ஷாப் எங்கே இருக்குன்னு தேடலாம். சாமி தரிசனம் முடிஞ்சு இப்போ வாங்க போயிட்டு ஃப்ளவர் தேடலாம். ஓகே, இப்போ தான் நம்மளுக்கு நம்ம சிவாப்பா வச்சார ட்விஸ்ட்டு. இங்கே மழை வர பயங்கரமாக வந்து இருக்குது. இந்த மலையில் நான் எங்கேன்னு போய் ஃப்ளவர் ஷாப் இருக்குன்னு தேடுவேன். ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இங்கே ஒரு செடி பார்த்தேன்னா சரி அந்த செடி அவங்க உள்ளே கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு பார்த்தேன், அவங்க தரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க வேற எங்கன்னா போய் கேட்டு. இங்கே பார்த்தீங்களா மழை எவ்வளோ ஜோராக வந்துன்னு இருக்குன்ட்டு. அப்பா கேட்டாலும் செடி கிடைக்கல. அவங்ககிட்ட கேட்டேன், அவங்களும் தரல. ஒரு இடத்துல வேப்பில மரம் இருந்துச்சு, அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க தரத்துக்கு ரெடியாக இல்லை. லாஸ்ட்டில் நான் அப்பயே ஒரு மாங்காய் மரம் பார்த்தேன், அதையே பிச்சு ஏன்னா நட்டு வச்சுட்டு போகலாம். அது ஏன்னா சைடில் காம்பவுண்ட் கிட்ட வந்து இருக்குது, அது யாருன்னா பிச்சுனா போட்டுவாங்க. அது கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஃப்ரீடமாக இறங்கினா நட்டு வைக்கலாம். ஓகேவா, சரி. ஃபைனலாக இந்த செடி தான் நம்மளுக்கு பிச்சின் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஓகே வாங்க இதை எடுத்துன்னு போய் நம்ம பிளான் பண்ணலாம். சரியா,
தெரியுதா? இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. இங்கே தெரியுதா நம்ம செடி? அது நம்ம பிக்கா போகிறப்போ கோயில் கிட்ட தான் நட்டு வச்சுருக்கோம். ஓகே, செடி கிடைக்கல, வேறு வழி இல்லை, அதனால தான் இது மாதிரி பண்ணேன். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்கேருந்து இப்போ நம்ம குஜராத் போகலாம். சோமநாத் ஜோதிலிங்கத்தில் நம்பர் 1 ஜோதிலிங்கம் அதுதான். இப்போ அங்கே போகலாம். மச்சீஸ் ஃபைனலி எனக்கு வேறு வழி தெரில, அதனால தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனாலும் நான் 2-3 கடையில் போய்ட்டு கேட்டு பார்த்தேன் அவங்க செடி வளர்த்துருந்து. ஆனால் அவங்க தரதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்துருந்தா நான் காசு கொடுத்து வாங்கிப்பேன், அதுதான் விட்டுருக்கேன். அவங்களும் தெரில. ஒரு பக்கம் மழை வந்து எனக்குது, ஒரு பக்கம் இருட்டாயிருச்சு. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, நான் பண்ணியிருந்தது தப்பாக கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். ஓகே, சரி வாங்க போயிட்டு மழை வர வந்து பேக் எடுத்துன்னு பாஸ் ஆகலாம் சீக்கிரம். அப்புறம் சாப்பிடவே இல்லையா, சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். 100 rupees ஆச்சு அதுக்கு. ஹாய் மச்சி, சாப்பிட்டுட்டு அந்த டெம்பிள் தான் அங்கேயே விட்டு வந்துருக்கேன். அதனால மறுபடியும் போய் எனக்கு டெம்பிள் எடுத்துடலான்ட்டு. ஓ மை காடு, போகிற இடத்துல இருந்தால் ஒன்று மறந்துடுறேன்ப்பா. இனிமேல் எதுவுமே மறக்காமல் வரணும். ஹாய் மச்சீஸ், ஃபைனலில் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, எடுத்துன்னு போயின்னு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கோம். ஃபைனலி பஸ் வந்துச்சு. நம்ம ட்ரிம்பேகேஸ்பில் மறுபடியும் நாசிக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தா டிக்கெட் 51 rupees. எனக்கு பஸ் இருக்கான்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சிருந்தா போகணும். வாங்க பார்க்கலாம். பஸ் இல்லை, லாஸ்ட் ஆட்டோவில் தான் போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆட்டோக்குள்ளே ஒருத்தருக்கு 100 ரூபா ஆச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு ஆட்டோவில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்றான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபைனலாக நாசிக் டு பாந்த்ரா டிக்கெட் ப்ரைஸ் 90 rupees ஆச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 90 rupees ஆச்சு. இங்கேருந்து அவங்க பந்தருக்கு கேட்டேன். பந்த்ரான்ட்டு ஊர் இருக்குது மும்பையில், அங்கே போனோம். அது வந்துட்டு தடார் ஊர் இருக்குது, அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் போய் இறங்கிக்கோ அப்படின்னாங்க. நம்ம பாந்த்ராக்கு போனால் அங்கேருந்து கரெக்டாக 1:40க்கு டேரெக்டாக குஜராத்தில் இருக்க வீரவேல் ஜங்ஷனுக்கு ட்ரெயின் இருக்குது. அங்கே போனால் அங்கேருந்து ஒரு 6 kilometer இருக்குது சோமநாத் கோயிலுக்கு. அது முடிச்சுன்னு நெக்ஸ்ட் நாகேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காத்தாட 2:30 மணிக்கு இருக்குது. 2:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உக்காண்டே இருந்தேன்னா அப்போ தூக்கம் வந்துச்சு. ஒரு ஹிந்திக்காரனை சொல்லிட்டு ஹாய் மச்சீஸ், ஒரு ஹிந்திக்கார பையன் இந்த எங்கே போனான்னு தெரியல, தூங்கிட்டு இருந்தாப்பா. நேரமா ட்ரெயின் வரும்னு பார்த்தா இன்னும் ஒரு 1/2 hour லேட்டு. ஓகே, அதுதான் வெயிட் பண்ணி இருக்க ட்ரெயின் போஸ்ட்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. குளிருதுப்பா, அதுதான் எல்லாம் போயிட்டு உட்காந்துக்கிறேன். எல்லாமே தூங்கிட்டு வேற இருந்தேன். நம்ம பையன் எழுப்புடா அப்படின்னா எழுப்பாமே போயிட்டு இருக்கேன். எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியல. நானும் பையன் தூங்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல அவன் நம்பிட்டு இன்னும் தூங்கிட்டே இருந்தானா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு ஷோட் ஆகிட்டு இருக்கோம். சரி, நான் ட்ரெயின் எடுத்துலேருந்து நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னைக்கான வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.